எல்லாரும் கை குப்பிங்க, சாமியை பார்த்து வணங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியிடம் பிறை போலுமை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இப்போது நம்மளுடைய இந்த வருஷத்துடைய ஆயுத பூஜை நிகழ்ச்சி இது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருந்தோம். ஒரு சில பல காரணங்களால கொஞ்சம் தான் லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் தவிர்க்காம இந்த வருஷமே போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போட்டுட்டு இருக்கோம். ஆயுத பூஜை நிகழ்ச்சியை வழங்குற தலைவர் ராஜசேகர் அவர்கள் அறிவி நாட்டுக்கு அவர்கள் தலைமை. பகுதியில் இந்த ஏரியாவில் இந்து ஆற்ற தொழிலாளர் மன்ற சங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. வருடம் ஆயுத பூஜையை இந்த பகுதி மக்களோட ஒன்றிணைந்து சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர்கள் வருகை தந்திருக்கார். உங்க எல்லாரையும் வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு நாங்கள் கேட்கிறோம். நம்மளுடைய இளங்கலைஞர் மற்ற ஆதிக்கத்தோடு நம்ம ஒருத்தவங்க தயாரிக்கலாம். வெற்றிவேல் வீரவேல் ஓம்காரி ஓம்காரி பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. வெற்றி வெற்றி வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல். அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆறு ஆதிகாரி ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா. வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா, மனமே உன் மலபீடம் சரணம் ஐயப்பா. சுத்த சுடர்மணியே பக்தி பசுங்கனியே, சுத்த பௌர்ணமியே சித்த குளிர்பனியே, சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. ஓம் சூலதந்த விநாயகா, கலிப்பிரிய விநாயகா, சதுரந்த விநாயகா, திமுக விநாயகா, ஜேஷ்ட விநாயகா, கஜ விநாயகா, கால விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண விநாயகா, சித்திரகண்டா விநாயகா, மங்கள விநாயகா, மித்ர விநாயகா. ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திரகோடி பிரகாசவோம் விநாயகாய கணபதி, விகட கணபதி, ஆசாபூரக கணபதி, தூம்பிரகேது கணபதி, பிரமோத கணபதி, மோத கணபதி, சுமுக கணபதி, துர்முக கணபதி, பாசவாணி கணபதி, பரேச கணபதி, லாபேச கணபதி, தரணீதர கணபதி, மங்களேச கணபதி, மூஷிகத்வஜ கணபதி. மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா, எவை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா. உயிர்நாதம் சரணம் ஐயப்பா, வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா, மனமே உன் மலபீடம் சரணம் ஐயப்பா. சுத்த சுடர்மணியே பக்தி பசுங்கனியே, சுத்த பௌர்ணமியே சித்த குளிர்பனியே, சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா.
அடிச்சு விடுவோம். பொதுவாக குண்டுமல்லி 5 ரூபா, கூந்தல் ஏறி விழுந்தப்போ கோடி ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த துண்டு 500 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும். ஆனால் இந்து முன்னணி ஆட்டோ துண்டு வந்து எனக்கு தோளில் போட்டும்போது இது கோடி ரூபாய்க்கு சமமாக தெரியுது. பொதுவாக ஆயுத பூஜை ஏன் கொண்டாடுறாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? படிக்க சொன்னாங்க, படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான் இல்லையா? ஆக்சுவலாக பஞ்ச பாண்டவர்கள் வந்து கிளம்பி போகும்போது வன்னி மரத்தடிங்கிற இடத்துல தன்னுடைய ஆயுதத்தை எல்லாத்தையும் அவங்க பொந்துக்குள்ள புதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்களாம். அப்போ திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் வருஷம் சென்று திருப்பி வரும்போது அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து பூஜை போட்டாங்களாம். அதுதான் ஆயுத பூஜை அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது. ஆனால் நீங்கள் படிக்காம ஆயுத பூஜை போட்டாலும் சரி, உழைக்காம ஆயுத பூஜை போட்டாலும் சரி, நமக்கு பணமோ அறிவோ வராது. பொரியல் சுண்டல் மட்டும்தான் வரும். ஆக நம்ம உழைச்சி தான் ஆகணும், நம்ம படிச்சு தான் ஆகணும். அந்த உழைக்கிறதுக்காக படிக்கிறோம். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு ஐதீகம் உள்ளதை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எழுதி வச்சுட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. அது லேட்டாக செய்யணுமா, சரி முன்னாடியே செய்யணுமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதை கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த கடைப்பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு எடுத்து செய்கிறது தான் இங்கே. இந்த சங்கம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்து முன்னணி இயக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பெருமைப்படுற அளவுக்கு, அடுத்த ஆட்டோ சங்கத்தில் இருக்கவங்க கூட பெருமைப்படுற அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னா அவங்களுடைய ஒழுக்கம் தான். இவங்க நடத்துகிற இவங்களுடைய நன்னடத்தை, அதுதான் வந்து இவங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது தான் இந்து முன்னணியுடைய இதை பார்த்து இன்னைக்கு அரசாங்கம் கூட சலிட்டு அடிச்சு போயிட்டு இருக்கு. போலீஸ்காரர்கள் கூட பெருமைப்படுறாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற நேர்மை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நேர்மை தான் இங்கும். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிற நேர்மையில ஒரு இயக்கத்துல நிறைய பிரச்சனைகள் வரலாம், தடைகள் வரலாம், எல்லாமும் செய்யலாம். அது குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, இயக்கத்தில் கூட சரி, எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே நமச்சிவாயம் யாராவது பேர் கொண்டு வந்திருக்கீங்களா? நமச்சிவாயம் அப்படி யாரும் இல்லை. ஏன்னா அந்த பேரை நான் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்காக நான் தப்பாக நிறுத்தி கூடாதுன்னு சொல்ல வரேன். நமச்சிவாயங்கிறவங்க ஒரு கூட்டாளர், எதுக்குமே நான் இல்லாமல் உங்க குடும்பத்தில் சோம்பேறியா இருந்தான். அவன் வந்து அப்படியே உட்காந்து ஒய்ஃப் சொன்னான், நம்மகிட்ட இருக்கிற ஒரு மாடு இருக்குல்ல, அதையாவது வித்துட்டு வா, இந்த குடும்பத்தை நடத்தலாம், குழப்ப பக்கத்துக்கு வேறு வழி இருந்தான். அவன் அங்கே இருந்து அந்த மாட்டை பிடிச்சிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தான். எழுத்தாப்புல ஆடு ஓட்டிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னா, இவ்வளோ பெரிய மாட்டை எடுத்துக்கிட்டு போய் நீ எவ்வளோ கஷ்டப்பட போயில, அதை கொடுத்துட்டு இந்த ஆட்டை எடுத்துட்டு போன்னு சொன்னான். அவன் அந்த மாட்டை கொடுத்துட்டு இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தான். எழுத்தாப்புல கோழி இருக்கிற ஒருத்தன் வந்தான். அந்த இவ்வளோ பெரிய ஆட்டை வச்சு நீ என்ன செய்ய, இந்த கோழி எடுத்துக்கிட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும், கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். அவங்ககிட்ட கோழியை வாங்கிக்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டான். இந்த கோழி எடுத்துட்டு போன பாருங்க, அது பறந்துகிட்டே இருக்குது கையில். முட்டை கடை வச்சிருக்காங்களா, அவன் பார்த்தான், இங்கே வந்து கொடுத்தான். ஏன் இதை கையில் வச்சுட்டு பறந்து போயிடும்ல, 2 முட்டையை வாங்கிட்டு இந்த கோழியை கொடுத்துட்டு போனான். சரி, கோழியை கொடுத்துட்டு 2 முட்டையை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருந்தான். டீ கடைக்காரன் கூப்பிட்டான், ஏன்பா இது கல்லு கடிக்க விடுங்க, 2 முட்டையை வீணா போடும், ஒரு டீயை குடிச்சிட்டு 2 முட்டையை கொடுத்துட்டு போயிட்டு டீயை குடிச்சிட்டான். அங்கே இருந்தவங்களாம் கேட்டான், ஏன்டா ஒரு மாட்டை ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போறிய, இது என்னடா உனக்கு பொருந்துதான் செய்ய முடியும், வேண்டாம்னு மாட்டாங்க. சரிடா உன் பொண்டாட்டி திட்ட மாட்டாளா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நான் என் பொண்டாட்டி திட்ட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இதே சொல்ற, ஒரு மாட்டை எடுத்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ற, உன் பொண்டாட்டி திட்ட மாட்டான்னு சொல்றிய, சரி நியாயமானா? ஆமா திட்ட மாட்டான்னா. சரி உனக்கு எனக்கு ஒரு பந்தயம், இங்கேருந்து கிளம்பி போறோம், உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனா நான் இந்த கடையை எழுதி வச்சிடறேன், ஒரு திட்டுனா உன் வீட்டை எனக்கு எழுதி வச்சிடணும். ரைட்டுன்னு அம்மா. சரி நான் இந்த தெருவில் டீக்கடையில் எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனான். அவன் நமச்சு ஒரு பொண்டாட்டியை கூப்பிட்டான், வெளில வந்தான். இந்த பாருமா, ஒரு மாட்டை எடுத்துட்டு டீயை குடிச்சிட்டு வந்துட்டான், இது நீயே கேளுமான்னா. அவன் பொண்டாட்டி அவனை பார்த்துட்டு, டீ குடிச்சிங்களா இருந்துச்சு? ஆமாண்ணா. நல்லா இருந்துதா இருந்துச்சு? நல்லா இருந்தது. உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு? அவன் சந்தோஷம் தான். அவன் உள்ள போயிட்டான். அங்கே நமச்சி வாங்கி டீ கடையை மாறி போச்சு. 2 நாள் சின்ன இந்த டீ கடைக்காரன் வந்தான். அதே மாதிரி உண்மையை சொல்லு, என்ன நடந்தது, எப்படி உன் பொண்டாட்டி திட்டம் இருந்தால் எனக்கு சொல்லி கடை கொடுத்துட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னா, எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணத்தை போயிருந்தோம், என்ன நடந்தாலும் நான் செவத்துக்குள்ளே இருக்கணும், வெளியில் வரும்போது எதுவும் சொல்கிறாங்கன்னு அந்த பள்ளியை கொடுத்து சொல்லலாம். அது இயக்கமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, அது நான் செவத்துக்குள்ளே இருக்கணும். எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் வரலாம், ஆனால் எல்லாத்தையும் பேசி தீர்த்துட்டா எல்லா விஷயமும் நடக்கும். அப்படிப்பட்டு இந்த சங்கம் மென்மேலும் வளரணும். இன்னைக்கு 15 ஆட்டோ இருக்கா, அடுத்த வருஷம் 17 ஆட்டோ, 18 ஆட்டோ, ஒரு ஆட்டோவாவது எக்ஸ்ட்ரா இதில் இந்த சங்கத்தில் சேர்ந்து இதை சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு பெருமை காத்து செவிசாட்சி நன்றி. மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளம்பெட்டி அவர்கள் திருப்புரையாற்றுவார். ஜி அவர்களுக்கு நகர தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்.
माता की जय भारत माता की ஓம் காளி जय काली ஓம் காளி जय काली எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ஆட்டோவுக்கான ஒரு ஆயுத பூஜைக்கு நானும் வந்துருக்கேன். இந்த குட்டீஸ் எல்லாம் குட்டியாக இருக்கும் பொழுது வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குழந்தைகளை மட்டும் இல்லை, அதே மாதிரி இந்த ஆட்டோக்களுடைய எண்ணிக்கையும் வளர்ந்தது. ஆனா இந்த ஆட்டோ எண்ணிக்கை வளர்ற மாதிரி இந்த பகுதி மக்கள் எல்லாரும் சாதாரணமா ஒரு பகுதியில ஆட்டோ ஸ்டாண்ட் வருதுன்னு சொன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்டு மூலமாக அந்த பகுதி மக்கள் முழுக்க ஏதோ ஒரு வகையில பயனடைகிறாங்க. அது அட்ரஸ் தேர்றதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆட்டோ மூலமாக, ஆட்டோ ஓட்டுநர்கள் மூலமாக தெரிய வரும். நாம இந்து மணி அமைப்பு சார்பாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான ஒரு சங்கத்தை துவங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. ஏங்க ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு சங்கம் தேவையா? அவங்க எல்லாம் இந்த பகுதியில இந்த நம்ம மட்டும் இல்ல, சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக சங்கம் இருக்கு. இந்து ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி நாம நடத்திட்டு இருக்கோம். நம்ம தொழிலாளர்களுக்கும் மற்ற தொழிலாளர்களுக்கும் மற்ற ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில வித்தியாசம் இருக்கணும். நாம ஆட்டோ ஓட்டுறவங்க அது 10 பேரா இருக்கலாம், 12 பேரா இருக்கலாம். நம்மளால இந்த பகுதிக்கு என்ன ஒரு மாற்றம் ஏற்படுது, நம்மளால நம்ம குடும்பத்துக்கு என்ன விதமான மாற்றம் ஏற்படுது, இந்த 2 விஷயம் தான் அடிப்படையான விஷயம். சாதாரணமா ஆட்டோ ஓடல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஊர்கதை பேசிட்டு தேவையில்லாத பழக்கங்களை வளர்த்துக்கிட்டு அப்படி பல ஆட்டோ சங்கங்கள் செயல்படும். சங்கத்துல யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நம்ம சங்கத்துல அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, உன் குடும்பம் இருக்கு, உனக்கு குழந்தை இருக்கு, உன்னை நம்பி வீட்டுல காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சரி பண்றது. அது ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் நடந்தது. நம்ம பகுதியிலயும் அதே மாதிரி நம்ம ஒரு குடும்பமாக 10 பேர் இருந்தாலும் 12 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம பார்த்து பிடிக்கிறது அப்படியே வளர்க்குது. அப்படின்னு நம்ம பகுதியில் அப்படியே வளர்க்குது. நமக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா சரி பண்றோமா? நமக்கு முன்னாடி பேசுறது லட்சுமணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, குடும்பத்திலேயே பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, வித்தியாசம் இருக்கு, கருத்து வித்தியாசம் ஏற்படலாம். ஆனா குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கும் பொழுது அது 4 கருத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஏதாவது பிரச்சனை, நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது நமக்குள்ளவே இருக்கணும், நம்ம சங்கத்துக்குள்ளவே இருக்கணும். ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து நேரத்துல சாமிக்கு எல்லாத்தையும் வச்சு படையல் போடுறோம். இதுல வந்து ஸ்வீட் இருக்கு, பழம்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோயிலுக்கு கடலை அப்படின்னு பொருட்கள் எல்லாம் இருக்கு. இதையே முதல்ல நாம சாப்பிட்டு செய்தவங்க சாப்பிட்டு செஞ்சிருப்பாங்களா? சாமிக்கு வைக்கிறது செஞ்சது சாப்பிட்டு வச்சிருப்பாங்களா? உப்பு இருக்குமா, இருக்கா, ஸ்வீட் இருக்கா, இது என்கரேஜ் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. வீட்டுல அம்மா இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அம்மாவும் சரி யாரா இருந்தாலும் சாமிக்கு வைக்கிறது வச்சிருக்கிறது தான் அப்புறமா பூஜை பண்ண முடியும். இதான் பழக்கம். ஏன் அப்படி பழக்கம் அப்படின்னு சொன்னா, நான் இங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் சாமி சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு நான் சாப்பிடுவேன். சாமி சாப்பிடுமா? சாமி சாப்பிடுமா? சாப்பிடுமா? சாப்பிட சாப்பிடணும் சொல்லி சாப்பிடுமா? சாப்பிடுமா? சூப்பர். இந்த இப்ப சாமி சாப்பிட்டா இல்லையா? சாப்பிட்டு எப்படி சொல்றீங்க சாப்பிட்டு? சாமி சாப்பிட்டு இங்க குறைஞ்சிருக்கிறதா இல்லையா? அது போட்டது போட்ட மாதிரியே வச்சது வச்ச மாதிரியே ஒரு மழை குறையல. ஆனா அது அப்படியே இருக்கு. ஆனா சாமி சாப்பிட்டு எப்படிமா சாமி சாப்பிடும்? சாமி போட்டோல இருக்கிற சாமி எப்படி வந்து சாப்பிடும்? இப்படி ஒரு பையனுக்கு ஒரு பெரிய சந்தேகம்.
அவங்க அம்மா ஒரு நாள் காலையில ஒரு பொழுது சாமிக்கு சாப்பிட்ட பிறகுதான், சாமிக்கு படையல் போட்ட பிறகுதான் சாப்பிட கொடுக்கணும். அந்த பையனுக்கு ஒரே வடைய வாசனை வருது. வடையை பார்த்த உடனே ஒரே வாசனையோட அம்மா ஒரே ஒரு வடைய கூட சாமிக்கு வைக்க போயிருக்கான். சரி அப்படின்னு அப்பா கிட்ட போய் கேட்கலாம். இல்ல சாமிக்கு வைக்க போயிருக்கான். அப்பாவும் சொல்றாரு. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி வழியை விளையாட போயிட்டு வந்த உடனே அம்மா கரெக்டா படையல் போட போற வாடா தீபாவளி பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்த உடனே எல்லாம் முடித்து படையெல்லாம் போட்டாங்க. போட்ட உடனே தீபாவளியை காமிச்சு முடிச்ச பிறகு அந்த பையன் கேட்கிறான், நான் இந்த சாமி சாப்பிடணும்னு சொல்லி நீ 4 வரை வச்ச, அந்த 4 வரை அப்படியே இருக்கு, சாமி எங்கமா சாப்பிட்டு. நம்ம பையன் யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம்? அம்மா எல்லாம் என்ன சொல்லுவோம்? அப்பா என்ன சொல்லுவோம்? இந்த கேள்வி கேட்கிற வேலையை பசின்னு சொன்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்ல முடியல. இந்த பையனுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா அம்மாவுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. தாத்தா கிட்ட கேட்கறா, தாத்தாவுக்கும் தெரியல. மறுநாள் போய் பள்ளிக்கூடத்துல டீச்சர் கிட்ட கேட்கலாம். அந்த டீச்சருக்கும் தெரியல. டீச்சர் என்ன பண்றாங்க, ஒழுங்கா நான் படிச்சுட்டு வர சொன்னேன்னா படிச்ச நீ அதை ஒப்பிட்டா போய் அதை பண்றாங்கன்னா கேள்வி கேட்டுக்கலாம் போனாலும் சொல்லி விடுறாங்க. அந்த பையன் நினைக்கிறான் யாருக்குமே தெரியல, ஆனா இவங்க எல்லாரும் சாமி சாப்பிடணும்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சு முடிச்சு சாயந்தரமா கிளாஸுக்கு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் டீச்சர்கிட்ட போய் நீங்க படிக்க சொன்னீங்க, படிச்சு முடிச்சுட்டேன், இதை பாருங்க நான் ஒப்புவிக்கிறேன்னு சொல்றேன். சரி சொல்லு, படிச்சதை சொல்லணும்னு அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே டீச்சர் பேசுறாங்க, காலையில என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல அப்படின்னு. ஆமா, என்ன கேள்வி கேட்டேன்? சாமி சாப்பிட்றதா சொல்றாங்க, 4 வடை வச்சாங்க, 4 வடையை சாமிக்கு முன்னாடி அப்படியே இருக்கு, சாமி சாப்பிடவே இல்லை, ஆனா எங்க அம்மா சாமி சாப்பிட்டாச்சுன்னு சொல்றாங்க. அப்படியா? ரைட். நீ படிக்கிறதுக்காக உன் புத்தகத்துல கொடுத்தோம்ல, எதை பார்த்து படிச்ச? புத்தகத்துல எதை பார்த்து படிச்ச? இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் உன் மனசுல போயிடுச்சா? ஆமா, மனசுல போயிடுச்சு. இப்ப புத்தகத்தை காணாம போயிருக்கணுமே அப்படின்னு. புத்தகத்தை காணாம போலையே, அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் சாமிக்கு முன்னாடி வைக்கிற வடை அது அப்படியே தான் இருக்கும். சாமி சாப்பிட்டதாக எப்படி நாம எடுத்துக்கிறோம்னு சொன்னா அது அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய, நமக்கு சாமிக்கு முன்னாடி வைக்கிறது சாமி சாப்பிட்டதாக அங்கீகரிக்கும். நீங்க வழக்கமா அம்மா ஒரே அம்மா தான் சமைப்பாங்க, ஆனா அன்னைக்கு படையல் போட்ட சாதம் இருக்குல்ல, அது ருசியா இருக்கும். அது உப்பே இல்லைன்னா கூட ஒரு தேவாமிரதமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சாமி சாப்பிட்டது. சாமி அசூயாக வந்து இந்த அவருக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய படையல்ல இலையில இருக்கக்கூடிய அத்தனையும் ஏற்படும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை உணவுகளை சாமி சாப்பிடுறாங்க. அதனாலதான் அது பிரசாதம். முதல்ல போடுறது சாதம், அதுக்கு பிறகு சாமிக்கு வச்சு படையல் போட்ட பிறகு அது பிரசாதமாக மாறுது. கடவுளுடைய பிரசாதம் எல்லாருக்கும் போய் சேருது. அதனாலதான் இந்த இடத்துல பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கணும், சாமிக்கு வைக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுல அப்பா அம்மா செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு அறிவியல் ரீதியான காரணம் இருக்கு. ஏதோ சாமி முன்னாடி வச்சாங்க, சாமி சாப்பிடணும்னு சொன்னாங்க, சாப்பிடவே இல்லைன்னா நம்முடைய அறிவு அவ்வளவுதான். நாம இது போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பூனையை முடிச்சு கட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடும். பூனையை முடிச்சு என்ன கட்டு, ஒரு சாமி பூஜை பண்ணிட்டே இருந்தாரு சரி, அந்த நேரத்தில் பூனை ஒண்ணு சும்மா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் குறுக்க போயிட்டு ஞாபகம் கட்டிட்டே இருக்கான். இதெல்லா பெரிய தொந்தரவா இருக்கு, மந்திரம் சொல்ல முடியும், ஒண்ணு சொல்ல முடியாது. பூனையை முடிச்சு கட்டுறா எங்காது அப்படின்னு சொல்றாரு. பூனையை முடிச்சு கட்ட முடியுமா? கயிறு போட்டு, அதனால ஒரு குண்டான் போட்டு அந்த போட்டு மூடி வச்சிடறாங்க. சாமி செத்து போயிட்டாரு அந்த பூஜை பண்ணிட்டவர். அதுக்கு பின்னாடி ஒரு சீடர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஓ சாமி பூஜை பண்ணும்போது, சாமிக்கு பூஜை பண்ணும்போது பூனையும் ஒரு குண்டான் கீழே போட்டு மூங்கில் கூடையில போய் கீழே போட்டு மூடி வச்சிடும், அப்படி பழக்கம் போல இருக்கு, அது வழக்கம் போல இருக்கு நினைச்சிட்டு தொடர்ந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா எது சரி எது சரி இல்லை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு செய்யலாமா? நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மூலமாக நம்ம சங்கத்தின் மூலமாக இந்த யாரெல்லாம் இந்த உறுப்பினராக இருக்கமோ நாம இந்த பகுதியில
நமக்கு தெரியாம, இது உதாரணத்துக்கு இது பாதுகாப்புக்கான ஒரு இயக்கம். நம்ம பகுதியில ஆட்டோக்காரங்களுக்கு தெரியாம யாரும் புதுசா வரவே முடியாது, யாரும் இங்கிருந்து வெளியே போயிடவும் முடியாது. ஆகையினால இந்த பகுதிக்கு யார் வராங்க, யார் போறாங்க, நல்லவர்களா, அவர்கள் ஏதாவது கெட்ட நோக்கத்தோட வராங்களா, எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர்களாக, நாளும் தெரிந்தவர்களாக ஆட்டோக்காரர்கள் இருக்காங்க. அதனால அவங்க வெறும் ஒரு வயிற்று பிழைப்புக்காக இந்த வேலை செய்யல, அவங்க இந்த பகுதியை பாதுகாக்கக்கூடியவர்களாக, காக்கி சட்டை அணிந்த, வெறும் காக்கி சட்டை மட்டும் போட்ட பாதி போலீஸ்காரர்களாக இந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இன்னும் மென்மேலும் இந்த பகுதியை சார்ந்தவர்கள், அவருடைய குழந்தைகள், இந்த ஆட்டோ சங்கத்தை சார்ந்தவர்கள், அவருடைய குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக எல்லாவித வளங்களையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். भारत माता की जय, भारत माता की जय. அப்படியே நம்ம ஆட்டோ ஓட்டுநர் ஒவ்வொரு வந்துருங்க. சமாதி அவர்களுக்கு இளமதி மரியாதை கொடுக்கிறார். அடுத்தது நம்மளுக்கு விஜயகுமார் அவர்கள், மாநகர செயலாளர் விஜயகுமார் ஆட்டோ. மாநகர நம்மளுக்கு சீரடி தீபராஜ் பகுதி, அப்படிதான் மகேஷ்ஜி, அடுத்ததுதான் முதல்ல அருள்ஜி, போடுற போய் இப்படி கிட்ட நார்மல் டைமில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காது எதுவும் போனால். அதோடைய நம்மளுடைய தமிழக செயற்கை உறுப்பினர் திரு வாசுதேவன் அவர்களுக்கு மரியாதை. எல்லாரும் திரு சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை. மாநகர தலைவர் திரு ராஜாஜி அவர்களுக்கு மரியாதை ஆகுது. தலைவர் எழில் வருது. திரு எழுச்சி அவர்களுக்கு சாலை ओमकारी भारत माता की जय.
முன்னணி ஆண்டவர் ரொம்ப அதாவது நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல இருந்து நேரம் நேரம் தான் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. சரி சீக்கிரம் முடிச்சலாம். ஒரு சில வார்த்தைகள் நம்மலாம் எப்பவுமே வந்து எல்லாரும் கோயிலுக்கு போவோம், அப்புறம் வீட்லயும் சாமி கும்பிடுறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்து பக்தியா இருக்கு. எப்போ இந்து சக்தியா வரும்? நம்ம இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம வெளியே வந்து நம்ம இதான் சாமிக்கு கோயிலுக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா வச்சுங்க நிறைய இன்னைக்கு வரக்கூடிய நாலு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பக்கத்து இதையில படிச்சுட்டு இருக்கேன். நம்மளுடைய மாநகர தலைவர் கூட அப்டேட் பண்ணுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்பாடம் அறிவிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்து சம்பிரதாயத்தை வச்சு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். அவங்களுக்கும் நாட்டு மத சிந்தனைகள் உள்ளவங்க இது போல விஷயங்கள்லாம் வந்து கையெழுத்து இன்டைரக்டா ஒரு மோசடி பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாம போட்டாங்க எப்படி பண்ணா நாம போட்டோம். நம்ம மத்திய வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதனால அவமதிக்கக்கூடிய செயல் ஊக்கணும். இப்படி ஒரு சில விஷயங்கள் இது போல அந்த இந்த காலம் வரையும் இந்த ஒரு இதை நிறைய செட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இது போல விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் தவிர்க்கலாம். நம்ம மதத்தை யாராச்சும் ஒருத்தங்க ஏதோ அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் சொல்லாத தப்பான வார்த்தை ஏன் நாங்க எல்லாம் போனோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நீங்க தான் கேள்வி கேட்டு பழகுங்க. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு மனமாக நன்றி. அடுத்தது நம்மளுடைய இன்சூரன்ஸ் வந்து திரு லட்சுமிஜி அவர்கள் நம்மளுடைய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஒருத்தருக்கும் வாங்க வாங்க பேர் சொல்லுமா. சரவணன்ஜி. இங்க பார்வதி yo honey singer on the roof speed velo speed kaati podani let lama let sagavadani takida takidi talanta tondita melana takida takidi talanta tondita melana speed kaati podani let
From Mumbai to